வெல்கம் கற்போம் அகாடமி. நம்ம எல்லோருக்கும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா நம்மளால ஒரு டிசிஷன்ஸ், அதாவது ஒரு கரெக்டான முடிவை எடுக்கவே முடியாது. அதற்கு காரணம் நம்ம லைஃப்ல கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தில் நடந்த சில மோசமான நிகழ்வுகள் தான் காரணம். இன்னைக்கு எப்படி நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. இதுவரை எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அவுட்லைன் ஆஃப் தி டிசிஷன். இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசிஷன், அதாவது அந்த முடிவு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கார் நமக்கு யூஸ் ஆகுமான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அதை விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கார் வாங்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மணி தான் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசிஷன், அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அவுட்லைன் மற்றும் ஃபியூச்சர் யூசஸை மட்டும் யோசிங்க. ஸோ நமக்கு யூஸ் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அதான். செகண்ட் ஒன், டீல் வித் யுவர் எமோஷன்ஸ். சிறந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அதாவது கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கணும். அதாவது நீங்கள் எமோஷன்ஸாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. அந்த முடிவு உங்களுடைய அந்த டைம் எமோஷனுக்கு தான் சாதகமாக அமையுமே தவிர உங்களுடைய நீண்ட காலத்துக்கு அது ஒரு தீர்வு ஆகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கோ அல்லது ஒர்க்குக்கோ போகும்பொழுது ஒரு பேட் நியூஸ் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்குள் ஒரு நெகட்டிவ் தாட் தான் வந்துன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவு எடுக்கணும். அதான் ரொம்ப நல்லதும் கூட. தேர்ட் ஒன், கன்சிடர் மல்டிபிள் ஆப்ஷன். நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் அதற்கான ஆல்டர்னேட் டிசிஷனை யோசித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் 2 அல்லது 3 ஐடியாவை யோசித்து வச்சுக்கணும். சப்போஸ் அந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் ஆகலனா கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி வின் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷனல் டிசிஷனை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூலாக டிசிஷன் எடுக்கணும். அர்ஜென்ட்டில், அதாவது அவசரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. ஃபோர்த் ஒன், ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி ப்ராப்ளம். எப்பயுமே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எந்த ஒரு ஐடியாவும் வரவே வராது. பட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படி இல்லைனா வேற யாராவுக்கோ வேற ஏதாவது பிரச்சனைனா வெறும் ஐடியா மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த பிளேஸில் உங்களுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ அல்லது மற்றவங்களையோ திங்க் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னு திங்க் பண்ணுங்க, அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும்னு திங்க் பண்ணுங்க. அப்போதான் உங்களால் பெட்டர் டிசிஷனை எடுக்கவே முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ், இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், ரிஸ்க் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் திங்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கணும். எப்பயும் நாம் எடுக்கிற டிசிஷன் நமக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வேற ஒருத்தங்களுக்கு அது நெகட்டிவ் முடிவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் திங்ஸை பற்றி யோசிக்கணும். ஒருவேளை பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்த டிசிஷன் ரொம்ப நல்லது. சப்போஸ் அந்த நெகட்டிவ் திங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்த டிசிஷன் ரொம்ப தவறானதே நான் சொல்லுவேன். சிக்ஸ்த் ஒன், மார்னிங் டிசிஷன். சின்ன சின்ன டிசிஷன்ஸை நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால், அதாவது உங்களுடைய லைஃப் ரிலேட் பண்ணி எடுக்கணும், ஏதாவது லைஃப் ரிலேட் பண்ணி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மார்னிங் தான் எடுக்க வேணும். எதுக்குன்னா மார்னிங் தான் உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளமும் உங்கள் மைண்டில் ரன் ஆகாது. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் மைண்டில் ரன் ஆகவே ஆகாது. நீங்கள் மார்னிங் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதாவது லைஃப் சம்மந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் மார்னிங் தான் எடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாலு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.